ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பேக்கராக மாறாதா அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுபோல் ப்ராக்டிக்கலாக வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து நீங்கள் படிக்கலாம். ரொம்ப குயிக் ரீட் தான். கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் டேயில் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ பெர்சின்ச் பால் அப்படிங்கிற ஆத்தர் வந்து இதை எழுதியிருக்காரு. அவருடைய போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 15-20 ஸ்டாக் மேலே அவர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பார். அதில் ஒரு 5 ஸ்டாக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மல்டி பேக்கராக மாறி இருக்கு. ஒரு ஸ்டாக் வந்து எப்போ வந்து மல்டி பேக்கராக மாறும், எப்போ வந்து அது பீக் போகும், எப்போ வந்து கீழே இறங்கும் அப்படின்னு நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அண்டு எந்தெந்த ஃபேக்டர்ஸை நம்ம வந்து இவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.